இங்க இருக்கிற வினோதமான பொருளை யார் தொட்டாலும் அவங்க அடுத்த நிமிஷமே கருகி போயிடுறாங்க. ஆக்சுவலா சயின்டிஸ்ட் இந்த பொருளை வச்சு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிற ஆளை தேடிட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க சந்தேகப்படுற ஆளுங்களை வேற வேற இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் அதை தொட வைக்கிறாங்க. அப்படிதான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த பொண்ணு கீழே கருகி கிடக்கிற ஒரு விரலை பார்த்ததும் உஷாராயிரா. சோ அதை தொட பயந்துகிட்டு தொடமாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. உடனே ரெண்டு பேர் அவளை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி அதை தொட வைக்க பாக்குறாங்க. பார்த்தா இவளோட கண்ணு அந்த பொருள்ல பட்டதும் அந்த பொருள் மின்ன ஆரம்பிக்குது. ஆனா இவளுக்கு எதுவுமே ஆகல. அதை பார்த்து அங்க இருக்கிற சயின்டிஸ்டே ஷாக் ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆளை தான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்காங்க. சோ அவளை இவங்களோட ஆராய்ச்சிக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 50 வருஷம் ஓடிடுது. ஆனா இன்னும் அந்த சயின்டிஸ்டால எதனால அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒன்னும் ஆகலன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப 50 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு இன்னும் இளமையாவே தான் இருக்கா. சோ இதுக்கு மேலேயும் காலத்தை கடத்தக்கூடாதுன்னு புதுசா ஒரு ஆராய்ச்சியில இறங்குறாங்க. அதுக்காக அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உறுப்பையும் தனித்தனியா எடுத்து அதை இவரோட உடம்புக்கு மாத்தி வச்சுக்கிறாரு. அதுல வயசானவரா இருந்த அந்த சயின்டிஸ்ட் இப்ப பாக்குறதுக்கு இளமையா மாறிடுறாரு. ஒரு வழியா இவருக்கு தேவையானது கிடைச்சிருது. சோ அந்த பொண்ணை ஒரு குப்பையாட்ட தூக்கி காட்டுக்குள்ள போட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்து அவளோட காதலனால தாங்கிக்க முடியாம அந்த சயின்டிஸ்ட பழிவாங்க கிளம்பிடுறான்.